மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கோட நியூஸ் பார்க்கலாம். ஸோ இது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இல்லை கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெடிகேட்டட் அண்ட் வெரி இன்டென்சிவ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கும் தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், obviously US reduces the tariff. So Modi and Trump announced breakthrough. என்னன்னா US tariff on India cut to 18%. So Indian goods க்கு வந்து 50% போட்டிருந்ததை 18%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்தியா இதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட்ஸை எடுத்துட்டு வர மாட்டாங்க, ஆயில் இம்போர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, ஆயில் இம்போர்ட்ஸை குறைப்பாங்க அப்படிங்கிறதுனால யூஎஸ் இதை அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவோட கமிட்மெண்ட் வந்து இந்தியா வில் ஸ்டாப் பையிங் த ரஷ்யன் ஆயில் அண்ட் இட் ரெடியூஸ் த டாரிஃப் டு 0. அது மட்டும் இல்லாமல் $500 பில்லியன் யூஎஸ் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆயில் வந்து யூஎஸ் கிட்டே இருந்து வெனிசுலாட்ட இருந்து வாங்குவோன்றது இந்தியாவோட கமிட்மெண்ட். யூஎஸோட கன்செஷன் என்ன அப்படின்னா, டாரிஃப் வந்து ரெசிப்ரோக்கலா 25% இந்தியன் குட்ஸுக்கு. ஸோ மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் கொண்டு வரலாம் அப்படின்றது. அதே மாதிரி டாரிஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாரிஃப்ன்றது என்னன்னா பேசிக்கா போடக்கூடிய ஒரு டாக்ஸ் தான். அதாவது பேஸ் டாரிஃப்ன்றது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ப்ராடக்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருந்து இந்தியாவில் வருது, இந்தியன் ப்ராடக்டை விட இந்தியாவில் விற்கக்கூடிய இந்த ஒரு பென் வந்து இந்தியாவில் ₹10 அப்படின்னா, இதே பெண்ணு ஃபாரின்ல இருந்து இங்க இம்போர்ட் ஆகி ₹5க்கு விற்கும் போது இங்க ₹10 விற்கக்கூடிய டொமஸ்டிக் ப்ரொடியூசரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆப்வியஸா லாங் டேர்ம்ல பண்ண முடியாது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாருமே வந்து அமேசான் ஆன்லைன்ல தான் எல்லா பொருளும் வாங்குறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு போடக்கூடிய டாரிஃப் வந்து பேஸ் டாரிஃப். ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்றது மியூச்சுவல் ஃபேர்னஸ். பெனால்டி டாரிஃப்ன்றது ஒரு அன்ஃபேர் ப்ராக்டிஸ் லைக் டம்பிங். ஸோ பெனால்டி டம்பிங் அப்படின்னா என்னன்னா, வேணும்னே ஒரு பொருளை வந்து இந்த பெண்ணோட ப்ரொடக்ஷனை இந்தியால வராம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணை இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்ணோட இங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட குறைவா இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இம்போர்ட்டிங் கூட்ஸுக்கு போடக்கூடிய டாரிஃப் தான் பெனால்டி டாரிஃப் அப்படின்றது. யூஎஸ் வந்து இனிஷியலா 50% பெனால்டி டாரிஃப் வந்து போடுறாங்க இந்தியா. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி, இப்போ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் 18% அதை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு என்ன இம்பாக்ட் ஆகும்? யூஎஸோட டாரிஃப் குறையிறதுனால நம்மளுடைய பிரைஸ் வந்து அங்க குறைவா இருக்கும். ஸோ இந்தியன் கூட்ஸுக்கு வியட்நாம், பங்களாதேஷ் இந்த மாதிரி மற்ற கூட்ஸோட நம்ம கூட்ஸுக்கு காம்படிஷன் இருக்கும். ஸோ டெக்ஸ்டைல், ஜெம்ஸ், ஃபுட்வேர் இந்த மாதிரி செக்டார்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த டாரிஃப் கட் ஆனது ஹை டியூட்டியா இருந்தது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஜாப் லாசஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் பர்டிகுலரா. ஸோ this is the important impact. பொலிட்டிக்கலா பார்க்கும்போது பீப்புளுக்கு பெனிஃபிட்டா இருக்கிறதுனால தான் இதை பண்ணோம் அப்படின்றது பிரைம் மினிஸ்டரோட ரெஸ்பான்ஸ். அப்போசிஷன் வந்து இட் இஸ் மோடி ஆஃப் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு ரஷ்யன் ஆயில்ல கமிட்மெண்ட் கொடுத்து அதை பிரேக் பண்றோம், we are not balancing the international relations அப்படின்றதும் இருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி yet to confirm all the details. So official confirmations. Next, bulk fake forms for voter deletion. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு வில்லேஜ்ல ஃபார்ம் 7 மூலமா பல்கா பல எலக்டர்ஸ் பல ஓட்டரோட பேர் வந்து எலக்டோரல் ரோல்ல இருந்து டெலீட் ஆயிருக்கு. அது ஒரு இஷ்யூ. ஸோ ஃபார்ம் 7 அப்ளிகேஷன்ஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா hundreds of ஃபார்ம் 7 அப்ளிகேஷன்ஸ் அதை யூஸ் பண்ணி ஓட்டரை டெலீட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் ஸ்கேல் சப்மிஷன் ஆஃப் ஃபார்ம் 7 நடந்திருக்கு. எங்கன்னா பார்மர் டிஸ்ட்ரிக்ட், ராஜஸ்தான்ல. ஸோ hundreds of ஃபார்ம்ஸ் என்னன்னா ஓட்டர் டெலிஷன் அது யார் பண்ணியிருக்காங்கன்னா பிஜேபி பூத் லெவல் ஏஜென்ட் வந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க, வித்தவுட் த பீப்புளோட நாலேஜ் இல்லாம.
ஸோ லாங் டேர்ம் ரெசிடென்ட்ஸே வந்து அங்க இருக்காங்க கூட வாழக்கூடிய மக்களே வந்து அங்க இல்ல மிஸ்ஸிங்னு சொல்லி இதை டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், திஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் யாருன்னா மோஸ்ட்லி ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்க தான் இதை அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இமீடியட்டா இதுக்காக என்கொயரி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்ம் 7ன்றது என்னன்னா அபிஷியலா ஒரு அப்ளிகேஷன் போட்டு நேம வந்து எலக்டோரல் ரோல் இருந்து டெலீட் பண்றது. அது யார் பண்ணுவா? யார் பண்ணுவானா எலெக்டர், எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அண்ட் எனி அப்ஜெக்டர் வித் வேலிட் கிரவுண்ட். லீகலா பார்க்கும்போது செக்ஷன் 22 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட். இது வந்து ஃபார்ம் 7. ஓகே. ஸோ நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஒருத்தரோட நேமை டெலீட் பண்றோம் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். ஏன் அவங்க சைட்ல இருந்து ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு, பிகாஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல மாஸ் டெலிஷன் கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஸோ இஆர்ஓ மஸ்ட் இஷ்யூ அ ரீசனபிள் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஷ்யூ, இண்டஸ்ட்ரி கால்ஸ் ஃபார் ஃபண்டிங் ஃப்ரேம்வொர்க் to sustain free UPI for majority users. UPI is hitting very hard in our country. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மந்த்துக்கு 21 பில்லியன் டிரான்சாக்ஷன் 21 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ நமக்கு வந்து ஃப்ரீ ஆக்சஸ், லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கு இந்த யூபிஐயை கொண்டு போகணும் அப்படின்றது தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து யூபிஐ இஸ் பிகமிங் அ கிரிட்டிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர். And it is free for all users, even a small merchant also. So அதனால financial inclusion ஆகுதுன்னா இது one of the major milestone in our country. Financial inclusionனா என்ன? ஒரு ஃபினான்ஸ்ல எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் வந்து all the section of societyக்கும் பெனிஃபிட் ஆனிச்சுன்னா அதுதான் financial inclusion. So அப்ப அது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த UPI. So this is important. What makes UPI secure? ஏன்னா ரியல் டைம் பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ், லைக் வி ஹேவ் அ மொபைல் ஆப்ஸ் லைக் பீம், ஜிபே, போன்பே, அது ஒண்ணு. அது மாதிரி ஓவர் சைட் கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ, ஆப்ரேட்டட் பை என்பிசிஐ. ஸோ யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. மல்டி லேயர் செக்யூரிட்டி இருக்கு, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், மொபைல் நம்பர், யூபிஐ பின், இதெல்லாம் இருக்கு. அண்ட் இட் இஸ் அவைலபிள், ஸ்கேலபிலிட்டி எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. இதனால வந்து யூபிஐ ரிலையபிள் அண்ட் செக்யூர். So tier 1ன்றது free access, tier 2 அப்படின்றது for only contributing the merchants. So different approach வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. NPCIன்றது very very important. That is a digital payment, digital இந்தியால முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது NPCI வந்து 2008ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. RBI and இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனோட பாடி, ரீட்டைல் பேமெண்ட் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு பாடி. அண்ட் இட் இஸ் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி, செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே. அண்ட் இட் இஸ் அ குளோபல் மாடல் ஆஸ் வெல். நெக்ஸ்ட், மார்ஜினல் ரைஸ் இன் தமிழ்நாடு's ஃபினான்ஸ் கமிஷன் ஷேர் ஸ்பர்ஸ் கிரிட்டிக் ஆஃப் டிவல்யூஷன் ஃபார்முலா. ஸோ எப்படி நம்மளோட டாக்ஸ் பூல் அதை வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்கும், நேற்று பார்த்தோம். அதை எப்படி ஷேர் பண்ணணும், ஹரிசாண்டல் டிவல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, வெர்டிக்கல் டிவல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பேரு காட்கில் ஃபார்முலா. ஸோ இதை எப்படி ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும், சென்டருக்கு கொடுக்கணும், சென்டர் டு ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும், இன்டர் ஸ்டேட்டுக்கு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாமே ஃபார்முலா படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வரக்கூடிய ஷேர் வந்து வெரி வெரி மார்ஜினல் ரைஸ். நம்மளுடைய சதர்ன் ஸ்டேட்டோட ஓவராலா எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆயிருந்தா கூட தமிழ்நாடுல மட்டும் ஒன்லி 0.44% அது மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது we are virtually nothing அப்படின்ற மாதிரி தான். லைக் 4.079ல இருந்து 4.97 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம இது யார் பண்றா? Obviously finance commission. So finance commission பத்தி பார்க்கணும்னா நம்ம நேத்தே பார்த்தோம், ஆர்டிகல் 280 கீழே பிரசிடென்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவங்களுடைய முக்கியமான வேலை வந்து இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்ஸை
எப்படின்றத ஷேர் பண்ணி சொல்லுவாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் இதை ஃபார்ம் பண்ணுவாங்க. டாக்ஸ் ரெவன்யூவை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். வெர்டிக்கல் டிவல்யூஷன்னா என்ன? இந்த டிவிசிபிள் பூல சென்ட்ரல் டாக்ஸ்ல இருந்து சென்டருக்கும் ஸ்டேட் அஸ் அ கலெக்டிவா எவ்வளவு கொடுக்கணும். அப்ப 16th ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ். டாக்ஸ் எஃபோர்ட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நேத்து பேசணும் இதை. ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. பாப்புலேஷன் வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெமோகிராபிக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கல் டிவல்யூஷன் அப்படின்றப்போ சென்டர் டு ஆல் ஸ்டேட்ஸ். ஸோ 42% கொடுக்க சொல்லியிருக்காங்க. எப்போ? 14th ஃபினான்ஷியல் கமிஷன். ஹரிசாண்டல் டிவல்யூஷன் என்ன அப்படின்னா, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அமாங் த சென்டர்ஸ். ஓகே, யூசிங் த கிரைட்டீரியா அண்ட் வெயிட்ஸ். கிரைட்டீரியா வந்து அந்த 5 காம்பனன்ட்ஸ். வெயிட்டேஜ் வந்து பேஸ்ட் ஆன் த காம்பனண்ட்டுக்கு, ஒரு காம்பனண்ட்டுக்கும் வெயிட்டேஜ். ஸோ தட் இஸ் அன் ஐடியா. Try to answer this mock question. Transparency and accountability are cornerstone of ethical administration. In light of the Balmer vote list controversy, examine the failures in administrative responsibility and suggest corrective measures. Okay. If you have any doubts, feel free to contact this number. Have a great day. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.